ஹலோ. அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவா எனக்கு துணையாக வந்தருளும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்தருளும். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அவர் வருவார், எல்லாம் இனிதே நடந்தேறும். இறைவா கிறிஸ்து பெருமானே, இறைஞ்சேனே போம் இவ்வரமே. வலிமை வாய்ந்த நின்றோத கவிரியில் ஞானம் இருந்து மலகாலியம் நாடில் போத பழக இங்கே வர வேண்டும். எல்லாருக்கும் மருத்துவராம் ஏவனில் தூதராவாயே, இல்லம் வந்து நலம் பெற்றார் எவரும் நோய் பிணி துயர் நீங்கி நல்ல நிலை பெற என் இறைவா நாளும் அவரை அனுப்பிடுவீர். பொல்லாப்பெல்லாம் யாம் தவிர்த்து ஒன்றாய் புகழ் உமக்கேற்றிடுவோம். வானோர் புகழே வாழ்முதலே, வாழ்க கிறிஸ்து பெருமானே. வானின் தூதர் கணமெல்லாம் வந்தம்மோடு தங்குகவே. விண்ணக அரியணை மேலமர்ந்து மின்னிடும் ஒளியில் வீற்றிருந்து மூவுலகெல்லாம் ஆண்டு வரும் மூவொரு இறைவன் வாழியவே. ஆமென். தூதர்களின் அரசரே, உமது மாண்பு வானிற்கு மேலாக உயர்வு பெற்றுள்ளது.
பாடி என்று மகிழ்வேன். என் உயிரே ஆண்டவரை போற்றி பாடிடு. என் உள்ளமே அவர் பெயரை ஏற்றி பாடிடு. ஆண்டவர் நல்லவரா, சீனங்கொள்ளாதிருப்பவரா, நம் பாவங்களுக்கேற்ற நடத்த மாட்டார், நம் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். ஆண்டவர் நல்லவரா, சீனம் கொள்ளாதிருப்பவரா, நம் பாவங்களுக்கேற்ப நடத்த மாட்டார், நம் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். தமக்கஞ்சு ஓர்க்கு காட்டும் அன்பு உயர்ந்ததுவே, அது மண்ணில் நின்று விண்ணுலகு உயர்ந்ததுவே. அவர்தம் சொல் கேட்டு நடப்போர் எல்லோரும் அவரை போற்றுங்கள். காற்றை கடலை நதியே அலையே இறைவன் புகழை பாடு. மலையே மலரே முகிலே மலையே தேவன் புகழை பாடு. காற்றே கடலே நதியே அலையே இறைவன் புகழை பாடு. மலையே மலரே முகிலே மலையே தேவன் புகழை பாடு. என் உயிரே ஆண்டவரை போற்றி பாடிடு. என் உள்ளமே அவர் பெயரை ஏற்றி பாடிடு. பொறுமையும் அன்பும் கொண்டவர் ஆண்டவரா, அவர் நீதி நம் மீது இருக்கின்றதே, அவர் வாக்கு நம் வாழ்வில் நிலைக்கின்றதே. பொறுமையும் அன்பும் கொண்டவர் ஆண்டவரா, அவர் நீதி நம் மீது இருக்கின்றதே, அவர் வாக்கு நம் வாழ்வில் நிலைக்கின்றதே. அவர் ஒடுக்கப்பட்டோருக்கு வாழ்வளிப்பார், தம் செயல்களை அவரும் காண வைப்பார். அவர்தம் சொல் கேட்டு நடப்போர் எல்லோரும் அவரை போற்றுங்கள். காற்றை கடலை நதியே அலையே இறைவன் புகழை பாடு. மலையே மலரே முகிலே மலையே தேவன் புகழை பாடு. காற்றே கடலே நதியே அலையே இறைவன் புகழை பாடு. மலையே மலரே முகிலே மலையே தேவன் புகழை பாடு. என் உயிரே ஆண்டவரை போற்றி பாடிடு. என் உள்ளமே அவர் பெயரை ஏற்றி பாடிடு. தூதர்களின் அரசரே, உமது மாண்பு வானிற்கு மேலாக உயர்வு பெற்றுள்ளது. வானதூதர் முன்னிலையில் இறைவா, நான் உமக்கு புகழ் பாடுவேன்.
அவர் துணையை தினம் நாடுகிறேன். ஆண்டவரை நான் நம்பியுள்ளேன், அவர் துணையை தினம் நாடுகிறேன். ஆண்டவர் தாமே என் வலிமை, ஆண்டவர் தாமே என் வலிமை, அவரே எனது அருள்துணையார். ஆதியந்தமாய் வாழும் தேவனின் புகழினை பாடிடுவேன், நாடும் பொழுதுனை வாழ செய்திடும் அன்பரை போற்றிடுவேன். ஆண்டவரை நான் நம்பியுள்ளேன், அவர் துணையை தினம் நாடுகிறேன். உடலும் உயிரும் தளர்ந்திட்ட போதும் உமது பேரன்பில் உளமகிழ்வேன். உடலும் உயிரும் கலந்திட்ட போதும் உமது பேரன்பில் உளமகிழ்வேன். எனது துன்பம் அறிந்திருக்கின்றீர், எனது துன்பம் அறிந்திருக்கின்றீர். எதிரியின் கையில் நின்று என்னை காப்பீர். ஆதியந்தமாய் வாழும் தேவனின் வாழும் புகழினை நாளும் பாடுவேன். ஆதியந்தமாய் வாழும் தேவனின் புகழினை பாடிடுவேன், நாடும் பொழுதனை வாழ செய்திடும் அன்பரை போற்றிடுவேன். ஆண்டவரை நான் நம்பியுள்ளேன், அவர் துணையை தினம் நாடுகிறேன். கலங்கி அழுது கதரும் வேலை கடவுளை உனதருள் கெஞ்சி நின்றேன். கலங்கி அழுது கதரும் வேளை கடவுளை உனதருள் கெஞ்சி நின்றேன். என் குரல் கேட்டீர் அரவணைத்தீர், என் குரல் கேட்டீர் அரவணைத்தீர். ஏழையின் கீழில் துடைத்து விட்டீர். ஆதியந்தமாய் வாழும் தேவனின் வாழும் புகழினை நாளும் பாடுவேன். ஆதியந்தமாய் வாழும் தேவனின் புகழினை பாடிடுவேன், நாடும் பொழுதனை வாழ செய்திடும் அன்பரை போற்றிடுவேன். ஆண்டவரை நான் நம்பியுள்ளேன், அவர் துணையை தினம் நாடுகிறேன். வானதூதர் முன்னிலையில் இறைவா நான் உமக்கு புகழ் பாடிடுவேன். பலியிடப்பட்ட செம்மறி அரியணையில் வீற்றிருக்க கண்டேன். அவரை சூழ்ந்திருந்த தூதரணிகள் இசை முழங்கின. ஆண்டவரே
மயங்கி போனேன். ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். தாயின் கருவினில் உருவாக்கினேன். தடுக்கி விழும்போது தாங்கி நின்றாய், தூர சென்றாலும் துணையாய் வந்தேன். துன்பத்தில் வாழ துணிவை தந்தாய். தாயின் கருவினில் உருவாக்கினேன். தடுக்கி விழும்போது தாங்கி நின்றாய், தூர சென்றாலும் துணையாய் வந்தேன். துன்பத்தில் வாழ துணிவை தந்தாய். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். இந்த உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய். விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய். உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய். விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய். உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். இந்த உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். நானும் மயங்கி போனேன். நானும் மயங்கி போனேன். பலியிடப்பட்ட செம்மறி அரியணையில் வீற்றிருக்க கண்ணே, அவரை சூழ்ந்திருந்த தூதரணிகள் இசையினை முழங்கின.
தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 13 முதல். பாரசீக நாட்டின் காவலனாகிய தூதன் 21 நாள் என்னை எதிர்த்து நின்றான். அங்கே பாரசீக அரசர்களோடு நான் தனித்து விடப்பட்டதால் தலைமை காவலர்களுள் ஒருவராகிய மிக்கேல் எனக்கு துணை செய்ய வந்தார். உன் இனத்தாருக்கு இறுதி நாட்களில் நடக்கவிருப்பதை உனக்கு உணர்த்துவதற்காக நான் உன்னிடம் வந்தேன். இந்த காட்சி நிறைவேற இன்னும் நாட்கள் பல ஆகும். அவர் இந்த வார்த்தைகளை எனக்கு சொன்னபோது நான் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி பேசாதிருந்தேன். அப்போது மானிட மகனின் தோற்றம் கொண்ட ஒருவர் என் உதடுகளை தொட்டார். நானும் வாய் திறந்து பேசி எனக்கு எதிரில் நின்றவரை நோக்க, என் தலைவரே, இந்த காட்சியின் காரணமாய் நான் வேதனையுற்றேன். என்னிடம் ஆற்றலே இல்லாமல் போயிற்று. என் தலைவருடைய ஊழியனாகிய நான் என் தலைவனாகிய உம்மோடு உரையாடுவது எப்படி? ஏனெனில் நான் வலிமை இழந்து விட்டேன், என் மூச்சும் அடைத்து கொண்டது என்றேன். அப்பொழுது மனித சாயல் கொண்ட அவர் மறுபடியும் என்னை தொட்டு வலுவூட்டினார். மேலும் அவர், மிகுந்த அன்புக்குரியவனே, அஞ்சாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடம் கொண்டு துணிவாயிரு என்றார். இவ்வாறு அவர் பேசிய போது எனக்கு துணிவு உண்டாகி, என் தலைவர் பேசட்டும், ஏனெனில் நீர் எனக்கு வலுவூட்டினீர் என்றேன். அப்பொழுது அவர் கூறியது, உன்னிடம் நான் வந்த காரணம் உனக்கு தெரிகிறதா? இப்பொழுது பாரசீக நாட்டு காவலனோடு மீண்டும் போரிடச் செல்கிறேன். நான் அவனை முறியடித்த பின் கிரேக்க நாட்டு காவலன் வருவான். ஆனால் அதற்கு முன் உண்மையில் நூலில் எழுதியுள்ளதை உனக்கு தெரிவிப்பேன். இவர்களை எதிர்த்து போராடுவதில் உங்கள் காவலராகிய மிக்கேலை தவிர எனக்கு துணை நிற்பார் யாரும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இப்போ ரொம்ப நெருங்கி வந்துவிட்டோம். ஏதோ அங்கே தூரமாக இருந்து எதையோ சொன்னதை யார் முகத்தையும் பார்க்க முடியலை. ஒரு சிலருடைய முகத்தை மட்டும் நேரடியாக பார்க்க முடியாது. இந்த குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல அங்கிருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு சிலரை மட்டும்தான் நான் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்பொழுது எல்லாரையும் பார்க்கின்றேன். நீங்கள் என்ன பார்க்க முடியுதா? அந்த வெளிச்சம் பின்னாடி இருக்கிறதுனால கொஞ்சம் மங்கலாக இருக்கும். பரவாயில்லை, வீடியோவில் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெளிச்சமே இல்லாதது போல் இருக்கும். பரவாயில்லை, அது முக்கியமில்லை. காதால் கேட்டால் போதும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். பரவாயில்ல, சின்ன பிள்ளையிலே சொல்லுதே கேட்கட்டும் அப்படின்னு. ஒரு முறை ₹500 நோட்டுக்கும் ₹100 நோட்டுக்கும் போட்டி நடந்தது. யாருக்கெல்லாம் போட்டி? ₹500 நோட்டுக்கும் ₹100 நோட்டுக்கும். அப்போ இருக்கிறதுலே 2 பைக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். நல்ல அழகான ரொம்ப விலை கூடின பைக்கு, ரொம்ப ஸ்பீடாக போகிற பைக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். அஹிம்சாவா? என்னது? அஹிம்சாங்க? என்னடா புதுசாக இருக்குது, என்ன மூலமாக சொல்கிறீங்க? ஆரன் பைக்கா? சரி, ஆரம் பைக்கா? R15 அப்படியா? R15 அப்படியா? சரி, அதுக்கப்புறம் வேறு பைக், இன்னொரு பைக்கு சொல்லுங்கள். எக்ஸெல்லாம் இதுக்கு இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே படுத்து தூங்கிடும். RX 100 பற்றியா? கொழுப்பு.
இன்னொருத்தன் சொல்கிறாங்க, மாதிரி அழகாக சொல்கிறாங்க, கேடிஎம் கேடிஎம் டியூக் அப்படி தானே? சரி, கேடிஎம் 1 R15 சரியா? எது விலை கூடினது? R15 எவ்வளவு? கேடிஎம் 2.25 லட்சத்துலேருந்து இருக்குது. R15 எவ்வளவு, எத்தனை லட்சம்? 1.5 லட்சமா? சும்மா ஏதோ இது ஏலத்துக்கு போடுற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கானுங்க. சரி வச்சுக்கிடுவோம். R15 வந்து 100 ரூபா நோட்டு ஓட்டுது, அந்த பைக்கை ஓட்டுது, ரெடியாக இருக்குது. அடுத்ததாக கேடிஎம் டியூக் பைக்கை என்ன செய்யுது, 500 ரூபா நோட்டு ரெடி ஆகுது, ரெடி ஆகுது, நன்றாக போக வேண்டும். அப்போ அதுக்கு நடுவராக பார்த்தோம்னா 50 ரூபா நடுவராக இருக்குது. ஏன்னா 50 ரூபா நடுவராக இருக்குது. 50 ரூபா சொல்லுது, ரெடியாக இருங்க, நான் விசில் ஊத போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, எங்கெல்லாம் போகணும் அப்படின்னா, கூட்டப்பனை நற்கரண பவனி எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் போகணும் அப்படின்ட்டாங்க. எங்கே? கூட்டப்பனையில் நற்கரண பவனி எப்படி போகுமோ அந்த ரூட்டு தான் அப்படின்ட்டாங்க. உடனே கோயிலிருந்து ஆரம்பம். கேடிஎம் பைக்கு ரெடியாக இருக்குது, ரெடி ஆகிட்டு இருக்குது. அங்கே ஒரு பக்கம் R15 ரெடி ஆகிட்டு இருக்குது. சரி, எல்லாம் ரெடியாக அப்படிங்கிறாங்க. ரெண்டும் இழுப்பட்டு இழுக்கிறாங்க. 2 பேருமே ரொம்ப ஸ்பீடாக போகணும்னு நினைக்கிறாங்க. 2 பேரும் வந்தாங்க. சரி ஸ்பீடாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்பீடாக போய்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி விசில் ஊதுனா தானே போகணும். விசில் ஊத மறந்துட்டார். 50 ரூபா நோட்டு, இங்கே வா, திரும்பி வாங்க, இங்கே வாங்க, 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபா நோட்டு. அதுக்கப்புறம் விசில் அடித்தார். 1 2 3 அப்படின்னா உடனே கிளம்பி போகுது, போகுது, அப்படியே நேராக போகுது. அப்படியே வேளாங்கண்ணி மேலே கெவிக்கு டக்குன்னு போயிட்டு அதுக்குள்ளே போயிட்டு வேளாங்கண்ணி மேலே கெவிக்குள்ளே அப்படியே மண்ணுக்குள்ளே அப்படியே போட்டு ஸ்பீடாக வர முடியுமா? வர முடியாதுல்ல. அந்த திருப்பத்தில் முக்கி கடைசியில் இந்த திருப்பம் வந்தாச்சு. இங்கிட்டு திருப்பம் வந்து இங்கிட்டு கீழே இது கெவி வழியாலாம் போய் அப்படியே கடைசியில் போய் பார்த்தா அங்கே திடீர்னு ஒரு சுவர் இருக்குது. 2 பேரும் சுவரை பார்க்கல. என்ன செஞ்சாங்க? சுவரில் போய் டபார்னு மோதிட்டாங்க. 2 பேரும் தக்காளி சட்னியாக மாறிட்டாங்க. அப்போ 2 பேரும் தக்காளி சட்னியாக மாறிட்டாங்க. சரி என்ன செய்கிறது? அங்கே பங்குச்சாமியார், பிரைட் சாமி தான் பங்குச்சாமியார். அவர் என்ன செய்கிறாரு? 2 பேருக்கும் பூசை வச்சு மேலே அனுப்பி விட்டுறாரு. மேலே அனுப்பிடுறாரு. மேலே பேதுரு அங்கே சாவியை வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கார். வாயா வா அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு 2ஐயும் வச்சுக்கிட்டு 500 ரூபா நோட்டை பார்த்து சொல்கிறாரு, 500 ரூபா நோட்டு நீ பேசாமல் நரகத்துக்கு போ அப்படின்ட்டாரு. நரகத்துக்கு போவா? ஏன் நரகத்துக்கு போகணும்? உடனே இந்த 100 ரூபா நோட்டு என்ன செஞ்சது? நான் எங்கே போகணும் அப்படின்னு கேட்குது. நீ எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வயநாடு காணிக்கைக்கு கரெக்டாக வந்துட்ட, வயநாடு மக்களுக்காக எங்கள் எளிய காணிக்கைன்னு சொல்லும்போது டக்குன்னு 100 ரூபா நோட்டை கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நீ பிரச்சனை இல்லை, நேராக கோயிலுக்கெல்லாம் வர, அடிக்கடி கோயிலுக்கு வந்து எட்டி பார்க்குற, அப்பப்போ எட்டி பார்க்குற. ஆனால் இந்த 500 ரூபா நோட்டு இருக்கானே, அவன் போகிற இடமெல்லாம் பெரிய பெரிய இடத்துக்கு தான் போவான், பெரிய பெரிய சில்க்ஸ் கடைக்கு தான் போகிறான், பெரிய பெரிய நகைக்கடைக்கு தான் போகிறான். அது மட்டும் இல்லை, திருவிழா வந்தால் டாஸ்மாக் கடைக்கு அதிகமாக போய்கிட்டு இருக்கிறான். அப்போது நீ மட்டும்தான் ஒழுங்காக கோயிலுக்கு வர. உன்னுடைய தங்கச்சிமார் இந்த 50 ரூபா, 20 ரூபா, 10 ரூபா, அந்த 5 ரூபா இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்துடுறாங்க, பூசைக்கு வந்துடுறாங்க. அதனால் நீ விண்ணகத்துக்கு போ, அவன் 500 ரூபா நோட்டு நேரடியாக நரகத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாங்க. இந்த தீர்ப்பு சரியா தவறா எனக்கு தெரியாது, நீங்களே முடிவெடுத்துக்கிறீங்க. சரியா? ஆக
தயவுசெய்து இந்த 500 நோட்டை கொஞ்சம் கோயிலுக்கு அனுப்புங்க அப்படின்னு நான் சொல்லலை. அப்படின்னு இந்த கதையை எழுதினவர் கடைசியில் எழுதுகிறார். அப்படியாவது விண்ணகத்துக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி எழுதி விடுகின்றார். கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இது சும்மா ஜோக்குக்காகத்தான் இந்த கதை, அதனால் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிற வேண்டாம். உண்மையிலேயே மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. நீங்கள் வயநாடு மக்களுக்காக நீங்கள் கொடுத்த தொகை 35,620 ரூபாய். ஒவ்வொரு அன்பியும் நீங்கள் தாராளமாக கொடுத்துருக்குறீங்க. ஒவ்வொரு குடும்பமும் நீங்கள் தாராளமாக கொடுத்துருக்கீங்க. ஒரு காலகட்டத்திலே நம்ம சுனாமி நேரத்தில் நாம் வாங்கி கொண்டிருந்தோம், இப்பொழுது நீங்கள் தாராளமாகவே கொடுத்திருக்கின்றீர்கள். எனவே உங்கள் அனைவரையும் பாராட்டுகின்றேன். இன்றைக்கி கண்டிப்பாக 500 நோட்டெல்லாம் விண்ணகத்துக்கு போயிருக்கும். ஏன்னா 500 நோட்டெலாம் வந்துச்சு, அப்படி தான் சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா? அப்படி தான் சிஸ்டர், 500 நோட்டெலாம் வந்திருக்கு. அதனால் 500 நோட்டு விண்ணகத்துக்கு போயிருக்கோம், 100 நோட்டும் விண்ணகத்துக்கு போயிருக்கோம். ஏன்னா எல்லா நோட்டும் வந்துச்சு, எல்லா நோட்டுமே விண்ணகத்துக்கு இப்போவும் போயிருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். சரி, அதெல்லாம் சரி. இந்த 100 நோட்டு 500 நோட்டு இவங்கெல்லாம் போகிறாங்க. நான் விண்ணகத்திற்கு செல்ல முடியுமா? நான் விண்ணகத்திற்கு செல்ல முடியுமா? அப்படி என்றால் நான் என்ன செய்ய போகின்றேன்? என்னுடைய வாழ்க்கையிலே நான் உண்மையிலேயே இந்த மிக்கேல் அதிதூதருடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது காவல் தூதர்களாக இருக்கின்ற அனைத்து தூதர்களையும் நான் நினைத்து பார்க்கின்றேன். குறிப்பாக நம்முடைய குடும்பத்திலே இறந்தவர்கள் இவர்கள் அனைவருமே நம்மோடு இருக்கின்றார்கள். அதனால தான் என்ன செய்கிறோம்? அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக என்ன செய்கிறோம்? திருப்பலி ஒப்பு கொடுக்குறோம். இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக டானா சானா சனா சாந்தா ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிட்டு இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக நாம் ஒப்பு கொடுக்கின்றோம். அவர்களுடைய உடன் இருப்பு என்பது நம்மோடு இருக்கின்றது. இறந்தவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். ஒரு சில நேரத்தில் நமக்கு நம்முடைய புத்தியை தீட்டுகின்றார்கள். ஏன் இப்படி செய் என்று நமக்குள்ளாக வருகின்ற அந்த இன்ட்யூஷன் என்று சொல்லப்படுகின்றது அல்லவா? அந்த கடவுளமிருந்து அவர்கள் பெற்று நமக்கு நாம் யாரையெல்லாம் எல்லாம் வேண்டிக் கொண்டிருக்கின்றோமோ, குறிப்பாக இந்த மூதாதையர் நம்முடைய வீட்டிலே இருந்தவர்கள் இவர்கள் அனைவருமே இறந்திருக்கின்றார்கள். அவர்களிடம் நாம் வேண்டுகின்ற பொழுது, இந்த பாருங்கள், நீங்கள் தான் என்கிட்ட எங்கள் கடவுள்கிட்ட வேண்டி எங்களுக்கு இதை பெற்றுத்தர வேண்டும். இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றேன். இந்த சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது எனக்கு முடிவெடுக்க முடியவில்லை. நீர்தான் எனக்கு, அது அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், தாத்தாவாக இருக்கட்டும், பாட்டியாக இருக்கட்டும், யாராகவும் இருக்கட்டும், அவர்களிடம் நாம் கேட்கின்ற பொழுது கண்டிப்பாக நமக்கு அவர்கள் உதவி செய்வார்கள். அவர்கள் உதவி செய்வார்கள். இது என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்கூடாக கண்டேன். குறுமடத்துக்கு உள்ளே நுழைகின்ற பொழுது நான் எப்பொழுதுமே இரவு நேரத்திலே எங்கள் வீட்டிலே இறந்தவர்கள், எனக்கு தெரிந்தவர்கள் இறந்தவர்கள் என்று எழுதி வைத்து அவர்களுக்காக நான் மன்றாடுவேன். என்னவோ தெரியல, நான் நல்லா படிக்க ஆரம்பித்தேன். உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தது. அதன் பிறகுமே நான் ஒவ்வொரு நாளும் இந்த ஆன்ம இளைப்பாற்றிக்காக, ஆன்மாக்களின் இளைப்பாற்றிக்காக நான் ஜெபிப்பதுண்டு. அவ்வாறாக ஜெபிக்கின்ற பொழுது எனக்கு தேவையான காரியங்கள் அனைத்துமே அவர்கள் என்னிடம் எனக்கு பெற்றுத்தந்தார்கள். அதுதான் நான் சொல்ல முடியும். பல்வேறு ஆலோசனைகளை, பல்வேறு முடிவுகளை எடுப்பதற்கு அவர்கள் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம்ப முடியுமா? முடியாதா? என்னுடைய வாழ்க்கையிலே நான் சொல்லுகின்றேன், நீங்களும் கண்டிப்பாக அதனை அனுபவித்து இருப்பீர்கள். உங்களுக்கு நெருக்கமான ஒரு சிலருடைய ஆன்மாக்கள் இருப்பார்கள். காவல் தூதர்களாக அவர்கள் இருப்பார்கள். அதிதூதர் மிக்கேல் அதைத்தான் அவர் செய்கின்றார். உடன் இருப்பு. தானியேலுக்கு அவர் உடன் இருந்தார். அவர் பாரசீக மன்னனுடைய தூதர்கள் எல்லாம் வருகின்ற பொழுது இவர்கள் எதிர்த்து போராடினார் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். இவர் எதிர்த்து போராடுகிறார். ஆக தீமையை எதிர்த்து போராடுகின்ற ஒரு அதிதூதர் தான் இந்த மிக்கேல். ஆக தீமையை எதிர்த்து போராடுகின்றவர். ரஃபேலை எடுத்துக்கொண்டோம் என்றார், அவர் நலமாக்குகின்ற ஒரு அதிதூதர். கபிரியலை எடுத்துக்கொண்டோம் என்றால் மங்கள வார்த்தையின் அவர்
தூதராக இருக்கின்றார். அவர்தான் சக்கரியாவுக்கு வருகிறார், அவர்தான் அன்னை மரியாளுக்கும் வருகின்றார். வந்து எல்லா அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று கூறுகின்றார். மங்கள வார்த்தை ஜபத்தை அவர் சொல்லுகின்றார், அல்லது மங்கள வார்த்தையை அவர் உதிர்க்கின்றார். அப்படிப்பட்ட இந்த 3 தூதர்களைத்தான் நம்ம வழக்கமாக எங்கள் செமினரில் குறுமடத்துலலாம் அங்கே சொல்லுவோம், எம்ஜிஆர் திருவிழா அப்படின்போம். எம்ஜிஆர் திருவிழானா என்னது? மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல். என்ன திருவிழா? எம்ஜிஆர் திருவிழா. எம் மிக்கேல், ஜி கப்ரியேல், ஆர் ரஃபேல். எம்ஜிஆர் திருவிழாவை நாங்கள் கொண்டாடிட்டு வரோம் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன எம்ஜிஆர் திருவிழாவா, அது எப்படி என்று கேட்பார்கள். அப்படி என்றால் மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல் இந்த 3 அதிதூதர்களின் திருவிழாவை நாம் இன்றைய நாளிலும் சரி நாளைய நாளிலும் நாம் கொண்டாடவிருக்கின்றோம். இந்த மிக்கேல் அதிதூதர் கெவின் முன்பாக நாம் இந்த திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய உடன் இருப்பு, நம்மோடு அவர்கள் இருக்கின்றார்கள். நாம் ஒருவேளை இங்கிட்டு தனியாக வந்துட்டுருக்கோம், பயமாக இருக்குது, இருட்டாக இருக்கும். இப்போலாம் அழகாக லைட்லாம் போட்டு நல்லா இருக்குது. ஆனால் இரவிலே நாம் வருகின்ற பொழுது அப்படியே இருட்டாக இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம், ஒரு பயம் வருகின்றது. அந்த நேரத்தில் எல்லாம் நாம் நினைக்க வேண்டும், மிக்கேல் அதிதூதர் இங்கே இருக்கின்ற பொழுது நமக்கு என்ன பயம்? தீமைகளை எதிர்த்து போராடுகின்ற நம்முடைய மிக்கேல் அதிதூதர் இருக்கின்ற பொழுது நமக்குள் என்ன பயம்? அதைத்தான் நாம் கேட்க வேண்டும், நமக்குள்ளாக நாம் கேட்டுக்கொள்ளலாம். இந்த அதிதூதர் நம்மோடு இருக்கின்ற பொழுது, உடன் இருக்கின்ற பொழுது அவர் நம்மை பாதுகாப்பார், நம்மை காத்து கொள்வார். இந்த ஒரு நம்பிக்கையோடு நாம் இருந்தோம் என்றால் கண்டிப்பாக இங்கு இருப்பது மட்டுமல்லாமல் நம்முடைய வீடுகளிலேயே அழகாக வச்சுருப்போம். அப்படி தானே? முன்னாடி எல்லாம் மிக்கேல் அதிதூதருடைய படத்தை என்ன செய்வோம்? நிலையில் வச்சுருப்போம். இப்போ வச்சுருக்கோமா? ஒரு சிலர் வச்சுருக்கிறோம், ஒரு சிலர் அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒதுக்கி போட்டிருக்கோம். எங்கேயாவது ஓரமாக தூங்கிட்டு இருப்பார் நம்ம மிக்கேல் அதிதூதருடைய படமானது அப்படியே தூங்கி கொண்டு இருக்கும். ஆனால் இப்படியெல்லாம் வைத்தார்கள் என்றால் எதற்காக? முன்னமே நம்முடைய மூதாதையர்கள் அனைவருமே மிக்கேல் அதிதூதருடைய படத்தை நம்முடைய வீட்டிற்கு முன்பாக நிலையிலே வைப்பார்கள் என்றால் எதற்காக வைக்கின்றார்கள்? காவல் தூதர், அவர் நம்மை காத்து நம்மை வழிநடத்துவார், தீமையிலிருந்து நம்மை விடுதலை தருவார், தீமையிலிருந்து நமக்கு நல்லதொரு நன்மையை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் அதை அந்த மிக்கேல் அதிதூதர் படத்தை நாம் வைத்திருக்கின்றோம். ஆக இன்று நாம் யோசித்து பார்ப்போம், இந்த மிக்கேல் அதிதூதர் திருவிழாவை எதற்காக கொண்டாடுகின்றோம்? எதற்காக கொண்டாட வேண்டும்? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் பாப்பா. எதற்காக கொண்டாடணும்? சும்மா லைட்டு போட்டாங்க அதனால் வந்தோம், அதானே? எதுக்காக கொண்டாடணும் சொல்லுங்கள்? சின்ன பிள்ளைலாம் சொல்லுங்கள் பாப்பா, ஆல்டர் கேர்ள்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். என்னன்னு தெரியாமலே கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க, அப்படியா? நீங்கள் சொல்லலைன்னா அப்போ உங்களுக்கு என்னன்னு தெரியலன்னு அர்த்தம், அப்படி தானே? எதுக்காக இந்த திருவிழா கொண்டாடுறீங்க? எதுக்காக இந்த திருவிழா கொண்டாடுறோம்? ஆஹா, எதுக்குன்னு தெரியாமலேயே கூடி வர்றோம், எதுக்குன்னு தெரியாமலேயே அப்படியே முழுக்கும் பேன் முழிச்சிட்டு இருக்கோம். என்ன, எதற்காக இந்த திருவிழாவை கொண்டாடுகின்றோம்? நம்முடைய பாதுகாவலரா? நம்மை பாதுகாக்கிறார். சிஸ்டர் சொன்னது அப்படியே சொல்லிட்டேன், கரெக்ட். நம்மை பாதுகாக்கிறார். நம்மை பாதுகாக்கின்ற அந்த மிக்கேல் அதிதூதர் நம்மோடு இருக்கின்றார். நம்ம மட்டும் இல்லை, நம்ம எங்கே போனாலும் சரி நம்முடைய தூதர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அதை என்னைக்காவது நம்ம நம்பி இருக்கிறோமா என்றால் நீங்கள் நம்ப வேண்டும். திடீர்னு போயிட்டுருக்குறோம், எதிர்த்தாப்புல ஒரு வண்டி வருது, நேராக வருது, நாமளும் பஸ்ஸில் பேருந்தில் உட்காந்துருக்குறோம். பயம் உண்டாகுமா உண்டாகாதா? நேராக இன்னொரு பேருந்து நம்மை நோக்கி வருகிறது, அப்படின்போம். அப்படியே ஒரு டேர்ன் எடுத்து அப்படி அழகாக கொண்டு விட்டார் டிரைவர் அப்படின்னு வச்சுட்டோம்.
அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த நேரங்களில் எல்லாம் இந்த மிக்கேல் அதிதூதர் நம்மோடு தூதர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அன்னைக்கு நானும் கூடுதாலசாமியும் போயிட்டு இருந்தோம். அப்போ இது இரவு நேரம். நாங்கள் கேரளாவுக்கு போகிறதுக்காக அன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு சாமியை போய் கூட்டிகிட்டு அப்படியே போகிறேன். இரவு நேரத்தில் நாங்கள் நல்லா ஸ்பீடாக போயிட்டுருக்குறோம். ஏறக்குறைய ஒரு 100-120 போயிட்டுருக்குறோம். போயிட்டுருக்கும்போது மணப்பாட்டுக்கு பக்கத்தில் திடீர்னு பார்க்குறோம் ஒரு 10 கருப்பு மாடு. 10 கருப்பு மாடு. என்ன செய்கிறது அப்படின்னா, பக்கத்தில் இருக்க சாமி அப்படின்றாரு. நான் என்ன பண்ணேன், நான் அப்படியே வலதுபுறமாக, இடது பக்கம் அந்த ஃபுல்லாக இடது பக்கம் ரோடு முழுக்க அடைச்சாச்சு. வலது பக்கத்தில் அப்படியே திருப்பி இங்கிட்டு போகிற எதிர்த்தாப்பில் லாரி அப்படின்றாரு ஃபாதர். அதுக்கப்புறம் என்ன செய்ய, திருப்பு வலது பக்கம் திருப்பினா உடனே இடது பக்கம் திருப்பியாச்சு. திருப்பி போகிறேன். அவருக்கு ப்ரெஷர் ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப கூலாக போகிறேன். என்ன சாமி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன். அவர் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அந்த நேரங்களில் எல்லாம் ஒருவேளை நான் விளையாட்டுக்கு சொல்லலை, ஒருவேளை நான் சென்ற அந்த வாகனத்திலே நான் நேராக போய் மோதிட்டேன்னு வச்சுக்குவோம், 2 பங்குச்சேமையார் பக்கத்தில் இருக்க பங்குச்சேமையார் அவுட்டு. கூடுதலையும் பங்குச்சேமையார் கிடையாது, கூட்டப்பனையிலையும் பங்குச்சேமையார் கிடையாது. 2 பேரும் சேர்ந்து போனாங்க, சேர்ந்தே போயிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆக நான் என்ன சொல்ல விரும்புகின்றேன் என்றால், விபத்துகளில் இருந்து நம்மை பாதுகாக்கின்றவர்கள் இந்த தூதர்கள். நீங்கள் வேண்டிட்டு போங்க, மிக்கேல் அதிதூதரை வேண்டிட்டு போங்க. ஏதாவது ஒரு பயணம் செல்லுகின்றீர்கள் என்றால், மிக்கேல் அதிதூதரே என்னோடு நீங்கள் இருக்கணும், வேண்டிக் கொண்டு செல்லுங்கள். வேண்டிக் கொண்டு செல்லுகின்ற பொழுது கண்டிப்பாக அவர்கள் நம்மோடு இருக்கின்ற பொழுது எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய திறனை அவர்கள் நமக்கு தருவார்கள். அது வண்டி ஓட்டுறவங்களாக இருக்கட்டும் சரி, பக்கத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு அந்த ஒரு அருளை அவர்கள் நமக்கு தருவார்கள். அதுதான் அந்த நாம் வேண்டுவது, கடவுளிடம் வேண்டுவது. அவர் தீமையிலிருந்து நம்மை பாதுகாப்பார், ஆபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாப்பார், தேவையில்லாத ஆக்சிடென்ட்டிலிருந்து நம்மை பாதுகாப்பார். இன்னும் வரைக்கும் நாம் நல்லா இருக்கிறோம்னா யோசித்து பாருங்கள். எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்களா இல்லையா? எத்தனையோ பேருக்கு கை காலெல்லாம் நடக்க முடியாமல் இப்படி இருக்கிறாங்க. நாம் நல்லா இருக்கிறோம். யோசித்து பாருங்கள், கடவுள் நம்மை எவ்வாறாக வைத்திருக்கின்றார், நன்றாகவே வைத்திருக்கின்றார். கை நல்லா வேலை செய்யுது, கால் நல்லா வேலை செய்யுது, நமக்கு எல்லாமே, கண்ணு நல்லா வேலை செய்யுது, காது நல்லா வேலை செய்யுது, கால்கள் கைகள் எல்லாமே, நம்முடைய இருதயம் நன்றாக இருக்கின்றது. ஒருவேளை சுகர் பிரஷர் இருக்கலாம், ஆனால் நல்லா இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆக இவை அனைத்தையும் கொடுத்த கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்படுகிறோம். தீமைகளிலிருந்து நமக்கு பாதுகாப்பை தருகின்றவர் நம்முடைய புனித மிக்கேல் அதிதூதர். அவரிடம் நாம் சிறப்பாக வேண்டுவோம். அவர் கண்டிப்பாக நமக்கு அனைத்து வரங்களையும் கடவுளிடமிருந்து பெற்று நமக்கு தருவார். ஆமென். மரியாளின் பாடலுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். உன் இனத்தாருக்கு காவலாக சேனை தலைவரான மிக்கேல் எழும்புவார். அக்காலத்தில் உன் இனத்தார் தப்பித்து கொள்வர். யார் யார் பெயர் நூலில் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள்.
உரைத்தது போல் ஆபிரகாமும் சந்ததியும் என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. இரக்கம் பெறவே என்றென்றும் இஸ்ரவேல் மக்களை ஆதரித்தார். இரக்கம் பெறவே என்றென்றும் இஸ்ரவேல் மக்களை ஆதரித்தார். தந்தை திருமகனாவியரும் தந்தை திருமகனாவியரும் என்றும் மகிமை பெற்றிடவே என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. உன் இனத்தாருக்கு காவலராக சேனை தலைவரான மிக்கேல் எழும்புவார். அக்காலத்தில் உன் இனத்தார் தப்பித்துக் கொள்வர். யார் யார் பெயர் நூலில் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். மன்றாட்டுக்கள். வானதூதர்கள் இறைவனின் அரியணை முன் நின்று அவருக்கு பணிவிடை புரிகின்றனர். நாம் மண்ணகத்தில் நம் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற தயாராகும்படி அவரிடம் மன்றாடுவோம். வார்த்தையாம் இறைவா, உமது வார்த்தையின் பணியாளர்களாக வானதூர்களை அமைத்தீரே. அவர்களுடைய துணையுடன் எம் சகோதரர்களுக்கு உமது வார்த்தையை எடுத்துச் செல்ல வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். போற்றுதற்குரிய இறைவா, வானதூதர் அணிகள் உமது புனிதத்தை போற்றுகின்றனர். மண்ணகத்தில் உமது திருச்சபையும் என்றும் உம்மை புகழ்பாட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் எம் இறைவா, உமது அடியார்களை பாதுகாக்க உம் தூதர்களை அனுப்பினீர். பயணம் செய்கின்ற அனைவரும் பாதுகாத்து அவர்கள் தங்கள் வீடு திரும்ப வழிகாட்டும்படியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்து பிறந்தபோது உம் தூதர் உலகினருக்கு சமாதானத்தை அறிவித்தனர். எங்கள் தலைவர்கள் மக்கள் அனைவரின் உள்ளங்களிலும் அந்த அமைதி செய்தி நிறைந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, நாட்டிசையின் நின்று இறந்தவர்களை வானதூதர்கள் ஒன்று கூட்டும் பொழுது உம் மக்கள் மகிழ்வுடன் கூடும்படி வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல நித்திய இறைவா, வானதூதருக்கும் மானிடருக்கும் அவரவர்க்குரிய பணிகளை வியத்தகு முறையில் திட்டமிட்டுள்ளீரே.
வானகத்தில் உம் திருமுன் என்றும் பணிபுரியும் தூதர்கள் மன்னகத்தில் எங்கள் வாழ்வை பாதுகாத்து வர தயவுடன் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீமைகளில் நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இறைவனுக்கு நன்றி. கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். இழந்த பறவை பாடும் பாடல் கேட்கிறதா? உன் உறவை தேடி ஒழுகும் விழியின் தேடல் புரிகிறதா? கோவில் எழுந்து வா, சிறகை இழந்த பறவை
பாடல் கேட்கிறதா? உன் உறவை தேடி உருகும் விழியின் தேடல் புரிகிறதா? உன்னை பிரிந்து வாடும் நாட்கள் யுகமாய் மாறிவிடும். நான் உந்தன் நினைவில் வாழும் நிமிடம் சுகமாயாகிவிடும். உன்னை நினைத்தால் கவலை மாறிவிடும். அன்னை மூடி உன்னை நினைத்தால் கவலை மாறிவிடும். உன் கரங்கள் தழுவி நடக்கும் போது களைப்பு ஆறிவிடும். என் மணி போல் காக்கும் தேவா அருகில் இருந்திடுவார். நான் காலம் தோறும் உணரு நிழலில் வாழும் வரமருள்வாய். வாழும் வரமருள்வாய். வாழும் வரமருள்வாய். சிறகை இழந்த பறவை பாடும் பாடல் கேட்கிறதா? உன் உறவை தேடி உருகும் விழியின் தேடல் புரிகிறதா? கடலை தேடி பாயும் நதியாய் உன்னை தேடி வந்தேன். நீ ஒளியை தேடி சாயும் மலராய் என்னை தேடி வந்தாய். தாயை பிரிந்த சேயைப் போல தனித்து வாடி நின்றேன். தாயை பிரிந்த சேயைப் போல தனித்து வாடி நின்றேன். நீ தாவி அணைத்து அன்பில் அணைத்து நண்பனாகின்றாய். சோர்ந்து வாடும் பொழுதிலெல்லாம் சொந்தம் வந்திடுவாய். நான் சாய்ந்து கொள்ள ஏழை எனக்கு தோள்களாகிடுவாய். சிறகை இழந்த பறவை பாடும் பாடல் கேட்கிறதா? உன் உறவை தேடி உருகும் விழியின் தேடல் புரிகிறதா? இறைவனே என் இறைவனே என் இதய கோவில் எழுந்து வா. வாசல் திறந்தே உதய தீபம் ஏற்றவா. சிறகை இழந்த பறவை பாடும் பாடல் கேட்கிறதா? உன் உறவை தேடி உருகும் விழியின் தேடல் புரிகிறதா? தேடல் புரிகிறதா? தேடல் புரிகிறதா? இந்த திருநாள் உற்சவம் கொண்டாடும் நம் பங்கு தந்தை கன்னியருடைய ஆன்மசர நலனுக்காகவும் ஊரில் வாழுகின்ற நம் பங்கு மக்களுடைய ஆன்மசர நலனுக்காகவும் அவர்கள் கேட்கிற காரியங்கள் நிறைவேறும்படியாகவும் அவர்கள் செய்யும் தொழிலை ஆசீர்வதிக்கும்படியாகவும் புனித மிக்கேல் அதிதூர் வழியாக எல்லா வல்ல இறைவனிடம் மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ள விண்ணுலகை நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றுங்கன்னியாய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மாண்புயருவருள்ள அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராய்வோம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலார். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் நீப்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்தும் யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வேப்பக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் ஆகிய இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே சொன்னது போல வயநாடு மக்களுக்காக நம் எளிய காணிக்கை என்று கவர்களிலே அச்சிடப்பட்டு கவர்கள் கொடுக்கப்பட்டன. அதற்கு ஏற்றார் போல பல்வேறு வகைகளிலே நீங்கள் தாராளமாகவே கொடுத்திருக்கின்றீர்கள். ஒவ்வொரு அன்பியத்தின் பெயரையும் நான் வாசித்து எவ்வளவு தொகை கொடுத்திருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றேன். புனித பியோ அன்பியம் 1000 ரூபாய், கார்லோ அக்யூட்டஸ் 5620 ரூபாய், புனித பார்வரம்மாள் 1630 ரூபாய், புனித பேதுரு 6000 ரூபாய், புனித அன்னை தெரசால் அன்பியம் 1570 ரூபாய், புனித அந்திரேயா 1760, புனித தோமையார் 1750, புனித அந்திரேயா பிறகு ஒரு 700 ரூபாய் சேர்த்து 2460 மாறியுள்ளது. புனித லூர்து மாதா 2650, புனித குழந்தை தெரசால் 1380, மணல் மாதா 1100, செல்வ மாதா 4000, புனித சவேரியார் 1670, புனித பனிமை மாதா 2330, புனித யோவான் 2800. ஆக மொத்தம் வந்த தொகை 35,620. இதில் செலவான தொகை, அதாவது வயநாடு மக்களுக்காக என்று அந்த கவரிலே அடிக்கப்பட்டதை, அதற்கு செலவான தொகை 700. அதை கழித்தது போக வருகின்ற தொகை 34,920, ஒரு 80 ரூபாய் சேர்த்து போட்டு 35,000 ரூபாயாக நாம் மறைமாவட்டத்துக்கு செலுத்தவிருக்கின்றோம். எனவே ஒருவருக்கு ஒருவர் நாம் பாராட்டி மகிழ்வோம். நீங்கள் தாராளமாகவே கொடுத்திருக்கின்றீர்கள், கைதட்டி மகிழ்வோம். ஏன்னா பெரிய பெரிய பங்குகளே 65,000 தான் கொடுத்துருக்குறாங்க. நாம் சின்ன பங்கு 300 குடும்பம், 301 குடும்பங்கள் இருக்கின்றன. இந்த 301 குடும்பங்கள் இவ்வளவு அழகாக 35,000 ரூபாய் கொடுப்பது என்பது உண்மையிலேயே பாராட்டுதற்குரியது. எனவே நிறைய பேர் சொன்னாங்க, அதான் நிறைய ஃபாதர்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நாங்களே 65,000 தான் கொடுத்துருக்கோம், நீங்கள் 35,000 என்று கேட்டார்கள். எனவே பாராட்டுக்குரியவர்கள் நீங்கள் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு குடும்பமும் பாராட்டுக்குரியவர்கள். மீண்டுமாக நாளை நாளிலும் வாசிப்போம். அதே நேரத்தில் ஒரு நல்ல செய்தியினை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். நம்முடைய ஓய்வு பெற்ற ஆசிரியை ஃப்ளோரா அவர்கள் இந்த நமக்கு பள்ளிக்கூடத்திற்கு 5 கம்ப்யூட்டர்கள் வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள். எனவே 5 கம்ப்யூட்டர்கள் நம்முடைய பேராசிரியை சுதா அவர்களும் இணைந்து கொடுத்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை நாம் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றோம். அது மட்டுமல்ல, அதற்குரிய டேபிள் கண்டிப்பாக நாம் அங்கே தூத்துக்குடியில் கம்ப்யூட்டர்லாம் வாங்கி வச்சாச்சு. ஆனால் டேபிளில் கொண்டு வைக்கணுமே. டேபிள் வச்ச பிறகு தான் அந்த கம்ப்யூட்டரை வைக்க வேண்டும். ஒவ்வொரு டேபிளுமே 1600 ரூபாய் வருகின்றது. யாராவது விரும்பினீர்கள் என்றால் அந்த 1600 ரூபாய் கொடுத்து ஒரு டேபிளை நான் எடுத்து வைக்கின்றேன் என்று நீங்கள் சொல்லலாம். நீங்கள் விரும்பினீர்கள் என்றால் அதுவும் உங்களுடைய தாராள மனதை பொறுத்தது, உங்களை விருப்பத்தை பொறுத்தது. எனவே நீங்கள் விரும்பினீர்கள் என்றால் நீங்கள் கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். மற்ற நன்றிகள் அனைத்தையுமே நாளைய நாளிலே நான் சொல்லிக் கொள்ளுகின்றேன். மேலும் இன்றைய நாளிலே ஒன்றை விளக்க உரையாக சொல்ல விரும்புகின்றேன். காரணம் என்னவென்றால், நாளைய நாளிலே ஏற்கனவே கடந்த ஞாயிற்றுக்கிழமை சொல்லியிருந்தேன், திருப்பலி நடைபெறும். நாளை காலையில் 6:15 மணிக்கு திருப்பலியை தொடர்ந்து கொடியிறக்கம் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் வியாழக்கிழமை தான் முடிவெடுத்து வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணிக்கு எனக்கு தொலைபேசி மூலமாக தெரிவித்தார்கள், நாங்கள் அசனம் வைக்கின்றோம், மாலையிலே ஒரு நற்கருணை ஆசீர் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அதற்குள்ளாக நான் திருவிழா நடக்கின்ற பொழுதே திரேஸ்வரம் பங்குத்தந்தை அவர்கள் என்னுடைய பிரசங்கத்தை எங்கேயோ கேட்டிருக்கின்றார்கள். அவர்கள், சாமி நீங்கள் தான் பிரசங்கம் வைக்க வரணும் என்று நற்கருணை பவனிக்கு அவர்கள் கேட்டிருந்தார்கள். எனவே நற்கருணை பவனிக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, திரேஸ்வரத்திற்கு நான் செல்லுகின்றேன். அதற்கு பதிலாக அருட்தந்தை வில்லியம் அவர்களை, பழைய நம்முடைய கூடுதலை முன்னாள் பங்கு தந்தை அவர்களை ஏற்பாடு செய்திருக்கின்றேன். எனவே தந்தை அவர்கள் வந்து
நற்கருணை ஆசீர் கொடுப்பார்கள். நாளை மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலை, அதைத் தொடர்ந்து நற்கருணை ஆசீர், அதைத் தொடர்ந்து கொடியிறக்கம் நடைபெறும். கொடியிறக்கம் முடிந்தவுடன் ஆசனம் மந்திரிக்கப்படும். அருட்தந்தை வில்லியம் அவர்கள் மந்திரிப்பார்கள். மந்திரித்து முடித்த பிறகு என்ன செய்யணும்? எல்லாரும் வீட்டுக்கு போகணும். அப்படி தானே? இல்லை, நன்றாக நாம் உணவினை அருந்தி அசனத்தை நாம் அறிந்து நன்றாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக திருவிழாவை நிறைவு செய்வோம். எனவே நாளைய நாளிலே நன்றிகளை நான் காலையிலேயே சொல்ல ஆரம்பித்து விடுவேன். மன்னிக்கவும், இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நம்ம ஃப்ரான்ஸ் கம்மாட்ட கேட்டேன், என்ன ப்ரோக்ராம் இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, காலையிலேயே உணவு வைத்து முடித்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். எனவே காலையிலேயே உணவு வைத்துடன் கொடியிறக்கம்லாம் வச்சிடலாம். ஞாயிற்றுக்கிழமை என்பது இந்த தடவை தான் வருகின்றது. நம்ம ஞாயிற்றுக்கிழமை அவ்வாறாக நம்ம செய்துவிடலாம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதன் பேரிலே தான் இப்படி நான் ப்ரோக்ராம் போட்டேன். ஆனால் நீங்கள் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப, நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப இன்னொரு தந்தையை நான் ஏற்பாடு செய்துவிட்டு தான் செல்லுகின்றேன். அருட்தந்தை வில்லியம் அவர்கள் வருவார்கள். நன்றிகள். அடுத்த வாரத்திற்கு திருப்பலி கருத்துக்கள் கொடுக்க விரும்புகிறவர்கள் கொடுக்கலாம். சிம்மாசனம் அதன் முன்னே மகிமையில் நிற்கும் தளபதியே. தேவ சிம்மாசனம் அதன் முன்னே மகிமையில் நிற்கும் தளபதியே. பாவ வழியில் யாம் நடந்தாலும் கைவிடாமல் எம்மை காப்பீரே. பாவ வழியில் யாம் நடந்தாலும் கைவிடாமல் எம்மை காப்பீரே. சேனைக்கு அதிபதியே, புனிதராமிக்கே நடிதுதரே, வல்லமை மிகுந்த காவலரே, எளியோர் வந்தோம் உம்மை நாடி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. திருச்சிலுவை அடையாளத்தினால் எங்கள் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.